எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மீன் என்னன்னு தெரியுதுங்களா? இது உருட்டு நகரை. இது வந்து சங்கரா மீன் வகை சேர்ந்தது. இது சங்கரா தான் நினைக்கிறேன். நான் உருட்டு நகரன்னு சொன்னாங்க, அதனால உருட்டு நகரை சொல்றேன். இந்த சங்கரா மீன் சாப்பிட அவ்வளோ சூப்பரா இருக்கும். செம டேஸ்ட். ஆனால் வறுத்து சாப்பிட்டீங்கன்னா செம ருசியா இருக்கும். குழம்பும் செமையா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா மீன் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும், அதனால தான். மற்றபடி கொஞ்சம் முள் இருக்கும், மற்றபடி இது சாப்பிட வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த மீன் கிடைச்ச சீசன் போல இப்போ இங்கே, அதனால வந்து நான் வந்து இந்த மீன் மட்டும்தான் இப்போதைக்கு தற்சமயம் வாங்கி சாப்பிட்றது. ஏன்னா இது ஒரு சீசன் தான் கிடைக்கும், எல்லா டைமும் இந்த மாதிரி மீன் கிடைக்காது. அப்போ இப்போ வந்து நான் கடையில் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு 2 கிலோ மீன் கிடைச்சிது. அதனால வந்து வாங்கிட்டு வந்துட்டு உடனே அப்படியே தூக்கி ஐஸில் வச்சோம்னா அது ஐஸ் பிடிக்கிறதுக்குள்ள மீன் வீணாக வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பயும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, மீனை க்ளீன் பண்ணி கழுவிட்டு அப்புறம் பேக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இங்கே எவ்வளோ நாள் சேர்ந்து அந்த மீன் எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அதுக்காக அப்படிலாம் சாப்பிடாதீங்க. எங்களுக்குலாம் வேற வழி இல்லை. 2 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து உடனே ஆக்கி உடனே சாப்பிட முடியாது. சாப்பிட்றதே 2 பேர் தான். 2 பேருக்கு இவ்வளோ மீன்லாம் சாப்பிட முடியாது, வச்சு தான் சாப்பிடணும். அதனால பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிடுவேன். இதுதான் க்ளீன் பண்ணணும். இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீன் க்ளீன் பண்ண, மீன் வெட்ட தெரியல சொல்கிறவங்க கூட இப்படி தான் வெட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்கு கத்திலாம் தேவையில்லை. ஏன்னா கத்திலாம் எடுத்துடணும், மீன் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடும், நொந்து போயிடும். அதனால் நீங்கள் கத்திரிக்கோள் வச்சு கத்திரிக்கோளாலே ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். இதில் வந்து நகத்தை வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் டக்குன்னு அந்த மாதிரி செய்யாதீங்க. சிலவங்களுக்கு முள் வந்து நகத்தில் ஏறிக்க வாய்ப்பு இருக்குது. நான் செஞ்சு பழக்கப்பட்டனால எனக்கு எந்த இடத்துல முள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து கவனமாக தான் செய்கிறேன். சடன்னு நீங்கள் கையை வச்சு மீனில் செஞ்சிங்கன்னா அந்த முள் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு பொத்திடுச்சுன்னா செமையாக வலிக்கும். அதனாலே 2 நாளைக்கு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அந்த அளவுக்குலாம் மீன் வலி இருக்கும். இப்படி தான் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். க்ளீன் பண்ணாத வச்சா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாலாம் ஐஸ் மீன் நல்லா இருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா சிலவங்க ஐஸில் வச்சதுமே எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதுவும் ஒன்று. மீன் வாங்கிட்டு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து உள்ளே வச்சுன்னு சொன்னீங்கன்னா அது ஐஸ் பிடிச்சாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது கொஞ்ச நாள் சின்ன நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நாளாக வச்சு இருந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு. இங்கே வேறு வழி இல்லை, வாங்கிட்டு வந்து உடனே சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இன்னைக்கு முடியாது. ஆனால் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். என்ன இந்தியாவில் வந்தப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சு எனக்கு உருட்டு நகரை வேணும், சங்கரா வேணும் அப்படிலாம் கேட்டேன். கிடைச்சா வாங்கிட்டு வாங்க. அதான் எல்லாம் குட்டி குட்டியாக தந்து காட்டினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே வாங்கி சாப்பிடணும்னு தோணவே இல்லை, ஏன்னா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. சைஸ் இந்த மாதிரி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்புறம் கிடைக்கவே இல்லை. மார்க்கெட்டில் கடையில் அந்த மாதிரிலாம் போனாலும் ஓரளவுக்கு சைஸ் தான் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் பழைய மீன் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அப்படி பளிச்சுன்னு இல்லை, இந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஐஸ் வச்சு தான் வருது. இருந்தாலும் இதுவே ஃப்ரெஷ் மீன் தான் இங்கே. ஏன்னா வந்து இது வந்து ஐஸ் கரைச்சி அப்படி எடுக்கிற மீன் அல்லது ஃப்ரெஷ் தான் இது. நம்ம ஊரில் ஐஸ் போடாத மண் போட்டுலாம் வச்சுருந்தாங்க. அதனால சில மீனுங்க தான் அப்படி இருந்துச்சு. இந்த மீன்